வணக்கம் தமிழ் உறவுகளே. தினம் ஒரு தகவல். இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த பூமி மிக பெரியது மட்டுமல்ல, தனக்குள் ஏராளமானவற்றை அது புதைத்து வைத்திருக்கின்றது. தேடினால் கண்டடையலாம். இந்த மண்ணுக்கு கீழும் அந்த விண்ணுக்கு கீழும், இந்த மண்ணுக்கு மேலும் அந்த விண்ணுக்கு கீழும் இருப்பது எல்லாம் எல்லோருக்கும் தான். நீங்கள் சொல்வது என் காதில் விழுகிறது. அப்படி என்றால் ஒரு சிலர் மட்டும் உயரத்தில் இருக்கின்றார்கள், உச்சத்தை தொடுகிறார்கள். நான் மட்டும் ஏன், எனக்கு இப்படி என்று நீங்கள் கேட்கின்ற கேள்வியினுடைய ஆற்றாமை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நண்பர்களே, வெற்றி என்பது வெகு தொலைவில் இல்லை. நீங்கள் துணிந்தால் அந்த வானமும் நம் சுட்டு விரலுக்குள் தட்டுப்படும். விளையாட்டல்ல, வேடிக்கையான பேச்சல்ல, உண்மையும் நிதர்சனமும் அதுதான். முதலில் நாம் எதை செய்ய போகிறோம், அதை எப்படி செய்ய போகிறோம், அது யாருக்கானது என்ற கேள்விகளை நாம் நமக்குள்ளேயே கேட்டுக்கொள்ள வேண்டும். இதுதான், இது எனக்கானது, இதை இப்படித்தான் செய்ய போகிறேன் என்ற ஒரு பதிலை நாம் நமக்குள்ளே உருவாக்கி கொள்ள வேண்டும். தேடுவோம், கண்டடைவோம். எதுவும் வெகு தொலைவில் இல்லை. நண்பர்களே, ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது. முதலில் ஒரு செயல் திட்டம், அது வழிவகைப்படுத்துவது எல்லாம் நம்முடைய முயற்சியில் இருக்கிறது என்றாலும் கூட, முதலிலே ஒன்றை நாம் மிக ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் தன்னம்பிக்கை. நீங்கள் தன்னம்பிக்கை சார்ந்து செய்கின்ற எந்த ஒரு தொழிலை துவங்கும் போதே அது பாதி வெற்றியை பெற்றுவிட்டதாக ஆகிவிடும். மீதமானவற்றை நம்முடைய செயல்திறன் நிர்ணயிக்கும். திட்டம் போடுகிறோம், தெளிவாக சிந்திக்கின்றோம், எந்தவித தடுமாற்றமும் இல்லாமல் நம்முடைய பயணத்தை அமைக்கின்றோம். ஆனாலும் எங்கோ ஏதோ ஒரு இடத்தில் ஒரு சிறு சறுக்கல், எதிர்பார்க்காத ஒரு தோல்வி என்று கூட அதை வைத்துக் கொள்ளலாம். மனம் தளர்ந்து விடக்கூடாது. நாம் எந்த இடத்திலே தவறு செய்தோம் என்பதை நடுவு நிலைமையோடு நாம் யோசித்து பார்க்க வேண்டும், அல்லது சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த தவற்றை கண்டுபிடித்து அதை சரி செய்து கொள்கின்ற முயற்சியில் ஈடுபட வேண்டும். அப்போதுதான் வெற்றி நம்மை சேர்ந்ததாக இருக்கும். முதலிலே தெளிவு, அந்த தெளிவை தொடர்ந்து நம்முடைய மனதிலே ஒரு தன்னம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கையை தொடர்ந்து தேடுதல், அந்த தேடுதலிலே சில வெளிச்சங்கள், அந்த வெளிச்சத்தின் வழியிலே நம்முடைய பயணங்கள். இதுதான் வெற்றியின் பாதை. நாம் முடங்கி கிடந்தால் இந்த பூமி நமக்கு பாயாகத்தான் இருக்கும். எழுந்து நடந்தால் இந்த பூமி நமக்கு பாதை விரிக்கும். மறந்து விடாதீர்கள், எல்லாம் அடுத்தவர்களிடமிருந்தல்ல, நமக்கானது நமக்குள்ளே இருக்கிறது. தேடுவோம், கண்டடைவோம். வாய்ப்புக்கு நன்றி.